இந்த சேனலுக்கு உங்களது பங்களிப்பை செலுத்த விரும்பினால் சப்போர்ட் பண்ணுங்க. உங்களது சிறு உதவி எங்களுக்கு மிகப்பெரிய ஆதரவாக இருக்கும். நன்றி. வணக்கம். இன்றைய நமது சிறப்பு விருந்தினர் அரசியல் விமர்சகர் கோடாங்கி அவர்கள். வணக்கம். வணக்கம். தமிழக அரசியல் காலம் பரபரப்பாக போய்கிட்டு இருக்கு. பிஜேபி சரி, காங்கிரஸும் சரி, ரொம்ப லேட்டாக இன்னைக்கு தான் ஒரே நாளில் 2 கட்சிகளுமே வேட்பாளர்கள் அறிவிச்சிருக்காங்க. எனக்கு 2 கட்சி வேட்பாளர்களை பார்க்கும் பொழுது பிஜேபியை பற்றி ஓகே, அது எப்படி முன்ன பின்ன இருக்கலாம். ஆனால் காங்கிரஸ் கட்சி வேட்பாளர்களை பார்க்கும் பொழுது ஒருத்தராவது ஜெயிப்பாங்களாங்கிற மாதிரி எனக்கு தோணுது. ஏங்க திடீர்னு சந்தேகம்? நிறையா என்னமோ தெரியல, வேட்பாளர்கள் பட்டியலை பார்த்ததுமே இல்லை ஆக்சுவலாக என்னென்னா, அவங்க ஏற்கனவே வெற்றி பெற்றிருக்கிற அந்த 18 பேருக்கும் ஜெயிச்ச எம்எல்ஏக்கள் திருப்பி கொடுத்துருக்காங்க. புதியவர்களுக்கு அங்கே வாய்ப்புகள். செல்வ பிறந்தகை ஃபர்ஸ்ட் ஜெயிப்பாரா காங்கிரஸ் தலைவர்? இல்லை நீங்கள் வந்து அவருக்கு வாய்ப்பு இருக்குது ஜெயிக்கிறதுக்கு. ஏன்னா ஆம்ஸ்டாங் விஷயத்தில் ஆம்ஸ்டாங் விஷயம்லாம் வந்து சும்மாங்க இவங்களாம் கிளப்பி விட்டுட்டு இருக்காங்க. அதெல்லாம் ஒன்றுமே கிடையாதுங்க. இவங்களாம் வந்து எல்லாரும், ஏன்னா நீங்கள் அரசியலுக்காக அப்படி பேசக்கூடாது. ஆம்ஸ்டாங் விஷயத்தில் என்ன நடந்ததுன்னு சொல்லி உங்களுக்கும் தெரியாது, எனக்கும் தெரியாது. இன்னொரு விஷயம், ஏற்கனவே சொல்கிற பழமொழி மாதிரி தான், கூட இருக்கவன் தான் காட்டி கொடுக்குறான். இப்போ ஆம்ஸ்டாங்கிடம் துப்பாக்கி இல்லை அப்படின்றத யார் சொல்லியிருப்பாங்க? கூட இருக்கிற எவனோ தான் சொல்லி, இந்த டைமில் அவர்கிட்ட எதுவுமே ஆயுதம் இல்லைப்பா, நீ போனால் தாக்கலாம், நீங்கள் உங்கள் வீட்டு பக்கத்துலேயே தானே அவரை வந்து அந்த மாதிரி பண்ணிட்டாங்க. ஸோ அதனால் அது வந்து செல்வ பிறந்தை தான் காரணம்னு யார் சொன்னது? என்ன ஆதாரம் இருக்குது? நிறைய தவறான தகவல்கள் பரவிட்டு இருக்குது. இன்னொரு விஷயம், இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் மிக தெளிவாக 2 விஷயந்தான் தெளிவாக நடக்க போகுது. ஒன்று, மதவாத சக்திகளோடு சேர்ந்துருக்கிற ஒரு அணி, தமிழ்நாட்டை மாநில உரிமையை பாதுகாக்கிற அணியாக இருக்கிற ஒரு அணி. இந்த 2 அணிக்கு இடையில தான். அதனால தான் டெல்லிக்கும் தமிழ்நாட்டுக்குமான தேர்தல்னு மு.க. ஸ்டாலின் சொல்லியிருக்கார். அதுதான் கலை யதார்த்தமும் கூட. அதிமுக திமுக தாங்க தேர்தலில் வந்து எதிரெதிர். அதிமுக கூட்டணி, திமுக கூட்டணி தான். இந்த இடையில குறுக்க மறுக்க பிரேக் இல்லாத சைக்கிள் ஓட்டுற விஜயெல்லாம் கணக்கில் எடுக்காதீங்க, அதெல்லாம் ஓரங்கட்டுங்க. அந்த வகையில் செல்வ பிறந்தகைக்கு வந்து அவருடைய அந்த ஸ்ரீபெரும்புதூர் தொகுதியில் வாய்ப்புகள் இருக்கானா? நிச்சயமாக வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் திமுகவை காங்கிரஸ் இதனால சண்டைக்கு வான்னு கூப்பிட்டுட்டு ஏதோ ஒரு வகையில் பொறுமையாக இருந்த மு.க. ஸ்டாலின் வந்து சீட்டெல்லாம் எக்ஸ்ட்ராவே கூடுதலாக கொடுத்துட்டாரு. கொடுத்தாலுமே காங்கிரஸ்னால ஜெயிக்க முடியுமா? திமுகவே உள்ளடி வேலைகளை பார்க்காதுங்கிறதுக்கு என்ன நிச்சயம்? அப்படி நம்ம சொல்லவும் முடியாது, சொல்லாமல் இருக்கவும் முடியாது. என்னென்னா, நீங்கள் ஏற்கனவே அடிமட்டத்தில் இப்போ தலைவர்களுக்குள்ளே அவங்க வந்து இப்போ ராகுலோ ஸ்டாலினோ சண்டை போட்டு போகிறது கிடையாது, பேசாமல் இருக்க போகிறது கிடையாது. அவங்களுக்குள்ள மனமாச்சரியங்கள் இருந்தால் கூட அவங்க வந்து பார்த்தா சந்தோஷம் சிரிச்சிக்கிறது ஏதோ நடிக்கவாது செய்வாங்க. ஆனால் கீழ் கடைமடையில் இருக்கிற தொண்டர் இருக்கான்ல, அவனுக்குள்ளே உள்ளுக்குள்ளே வந்து இந்த காங்கிரஸ் பண்ண அட்ராசிட்டி ஏதோ வந்து நேராக வானத்திலேருந்து குதிச்ச மாதிரி இந்த தாவேக்கா பின்னாடி சுற்றிக்கிட்டு ஒரு கட்டம் வந்து ஓடிக்கிட்டு இருந்த கும்பல் இருந்ததில்ல, அது வந்து இது எக்ஸ்ட்ரா லக்கேஜ் காங்கிரஸ் கழட்டி விடுன்ற ரேஞ்ச் தான் வந்தாங்க. மறுபடியும் அவர் வந்து அடித்து பிடிச்சி ஸ்டாலின் வந்து கூட்டணி உடையக்கூடாதுன்னு சொல்லிட்டு அப்படியே சேர்த்து வச்சுட்டு சீட்டையும் 3 தொகுதி எக்ஸ்ட்ராவும் கொடுத்து ஒரு எம்பி தொகுதியும் கொடுத்துருக்காரு. அப்படி கணக்கு போட்டு பார்த்தீங்கன்னா குறைந்தபட்சம் 9 தொகுதி கிடச்சிருக்கு அவங்களுக்கு. 6 தொகுதி எம்பி தொகுதிக்கு ஈக்குவலான தொகுதி, இது வந்து 3 தொகுதி. அப்போ 25லேருந்து 3 28 பேரை முதல்ல ஓகே வாங்கிட்டு போனது காங்கிரஸ் திமுக கூட்டணியில். அப்போ முதல் வாங்கிட்டு போய் கடைசியாக அறிவிச்சு தான் அவங்க தான். இப்போ வரைக்கும் மேலூருக்கு அறிவிக்கல. ஏன்? அது என்ன காரணம்? வேட்பாளருக்குள்ளே அடிப்படை சண்டைங்க, ஏகப்பட்ட குழப்பம். நீ ஒரு பக்கம் வந்து மாணிக்க தாக்கூர் பல பேருக்கு அவர் வந்து இவங்களுக்கெல்லாம் கொடுங்கன்னு கேட்டிருக்காரு. இன்னொரு பக்கம் ஏற்கனவே இருந்த அழகிரி ஒரு பக்கம் ப்ரெஷர் போட்டிருக்காரு. இன்னொரு பக்கம் வந்து நிறைய உள்ளடி வேலைகள், இந்த முதலாளித்துவமாக இருப்பாங்க நிறைய பேர் அங்கே, அவர்கள் வந்து நிறைய டெல்லி லாபியை கணக்கில் வச்சுக்கிட்டு நேராக டெல்லிக்கு போய் அங்கே சீட்டு கேட்டாங்க. அப்புறம் ஏற்கனவே ஜெயிச்சவங்க எங்களுக்கு தான் வேணும்னு கேட்டது. இப்படி எல்லாத்தையும் இங்கே இறுக்கி பிரித்து இப்போ தலைவராக இருக்கிற செல்வ பிறந்தகைக்கு அவருக்கு ஒரு லிஸ்ட் கொண்டு கொடுத்தாரு. இப்படி உருட்டி பரட்டி ஒரு வழியாக அவங்க வந்து அறிவிச்சிட்டாங்க. மேலூர் மட்டும் அநேகமாக இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்தாலும் வந்துடும். எப்படினாலும் இன்று இரவுக்குள்ளே நாளைக்குள்ளே அது வந்துடும்னு வச்சிங்களேன். ஒரு நம்ம பேசிக்கிட்டு நேரத்தில் வந்தாலும் வந்திருக்கலாம், நமக்கு தெரியும். மாணிக்க தாக்கூர் ஏன் அதுலேருந்து பொறுப்புலேருந்து விலகுனார்? அவருக்கு செல்ஃப் எடுக்கல, அவர் சொன்ன எதையும் கேட்கல. யார் இந்த லிஸ்ட்டில்? செல்வ பிறந்தகை இல்லை, செல்வ பிறந்தகை வந்து இதில் ரோலே கிடையாதுங்க. செல்வ பிறந்தகை வந்து ஒரு மாநில தலைவர். ஆனால் அவர் சொன்ன ஆட்கள் தானே பெரும்பாலும் சீட்டு கொடுத்துருக்காங்க. ஆமாங்க, லோக்கலில் யாருக்கு வந்து பிரதான கட்சியினுடைய தலைமை கட்சியில் யாரோட நெருக்கமாக இருக்காங்களோ அவங்க சொல்கிறதான் கேட்பாங்க. இன்றைக்கி திமுக சொல்கிற விஷயங்கள் தான் இங்கே பெரும்பாலும் நடக்குது. திமுக இவங்களாம் பிரச்சனை இல்லாத ஆள் இவங்களுக்கே கொடுங்கன்னு சொன்னால் கொடுத்துருப்பாங்க. இப்போ விசிகாவே அந்த இடத்துலேருந்து தான் மாறுபட்டுச்சு. நீங்கள் ஒரு கரெக்டான பாயிண்ட் கேட்டிங்க. விசிகா அந்த இடத்துலேருந்து ஏன் மாறுபடுதுன்னு சொல்கிறேன்னா, விசிகா வேட்பாளர் அறிமுகம் செய்த அந்த நேரத்தில் அவர் எப்படி அறிமுகம் பண்ணார்? திருமாவளவன் எப்படி பண்ணார்? நீங்கள் கவனிச்சிங்களா? அதை நேரலையில் பண்ணார், ஃபேஸ்புக் லைவ் நேரலையில் பண்ணார்.
எங்கேருந்து பண்ணார் யாருக்கா தெரியுமா? 2 நாள் அவர் சுவிட்ச் ஆஃப் ஃபோனு, அவரை காண்டாக்டே பண்ண முடியல யாருமே. தொடர்பு அப்பால் போயிட்டார். வேட்பாளர் அறிவிச்சிட்ட பிறகு தான் அவங்கள கூட்டின்னு போய் ஸ்டாலினை சந்திக்க போகிறார். என்ன காரணம்னா, அவர் கொடுக்கப்பட்ட அந்த 8 தொகுதிக்கும் திமுகவுக்கு வந்து ஆதரவான நபர்கள்னு இருக்கிற எல்லாருக்கும் நெருக்கடி கொடுத்தாங்கன்னு ஒரு தகவல் வெளியில் வந்துச்சு. புதிய ஆட்கள் போட்டுறாதீங்க, ஏற்கனவே இருந்தவங்களுக்கே வாய்ப்பு கொடுங்க. ஆளூர் ஷானவாஸ், எஸ்எஸ் பாலாஜி, பாபு, பனையூர் பாபு. இப்போ பனையூர் பாபு மேலாம் ஏன் நீக்கப்பட்டார்னா, அவர் வந்து நிறைய அவர் மீது கட்ட பஞ்சாயத்து, நிறைய வந்து அங்கே ஈசிஆர் நிறைய பஞ்சாயத்துகள், இது நில பஞ்சாயத்துகள் அப்படின்னு நிறைய அவர் மேலே சிக்கல். எஸ்எஸ் பாலாஜி என்னதான் விசிகாவுக்கு நெருக்கமாக இருந்தாலும், திருமாவளவனோட நெருக்கமாக இருந்தாலும், அவர் வந்து இங்கே அறிவாலயத்தோட நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கில் இருந்தால் வந்து குற்றச்சாட்டு. ஆளூர் ஷானவாசும் அதே மாதிரி தான். எல்லா கூட்டங்களிலும் கலந்து கொண்டாலும் அறிவாலயத்துக்கு போகிற அந்த முக்கியத்துவத்தை விட விசிகா அலுவலகத்துக்கு வருவதற்கு குறைவாக இருக்கும்னு அவர் மீது குற்றச்சாட்டு. ஸோ இதெல்லாம் சேர்ந்து தான் அவருக்கு வந்து இந்த முறை அவருக்கு சீட்டு வழங்கப்படல. ஆனாலும் அவர் கேட்டது என்ன, நாகப்பட்டினம் வேணாங்க, மெட்ராஸில் எங்கேயாவது கொடுங்கன்னு அவரே சொல்லியிருக்காரு. இப்போ கேட்டால் நம்ம கிடைக்கல, அதனால நான் எனக்கு ஒன்றும் வருத்தம் இல்லைன்னு சொல்லிட்டார். இதனால் எந்த அழுத்தத்துக்குள்ளும் நம்ம அடிபணிஞ்சிடக்கூடாதுன்னு தொண்டர்கள் யாருக்கும் தெரியாத எங்கேயோ போய் உட்காந்துக்கிட்டு நேரலை போட்டார். யார்? திருமாவளவன். அதே மாதிரி தான் அழுத்தங்கள் ஜாஸ்தி. ஏதோ அடிப்படி நாங்கள் டெல்லியில் தான் முடிவு, தேசிய கட்சி எல்லாம் டெல்லியில் தான் முடிவு பண்ணோம். இப்போ பாஜக என்ன ஆச்சு யோசித்து பாருங்கள், அவங்களும் டெல்லியில் தான் முடிவு பண்ணாங்க, இங்கே கிடையாது. அந்த அடிப்படையில் நீங்கள் வந்து ஒரு விஷயத்தை வந்து புரிஞ்சுக்கணும். ஸோ 2 கட்சியுமே, தேசிய கட்சியாக இருக்க 2மே வேட்பாளர் லிஸ்ட்டில் பயங்கர சொதப்பி வச்சிருக்கு, கோட்டை விட்டுருக்காங்க. பிஜேபியும் சொதப்பிருச்சா வேட்பாளர் லிஸ்ட்டில்? 100% சொதப்பல். ஏன் அப்படி சொல்கிறீங்க? அவங்க அண்ணாமலை சீட்டு கொடுக்கல அப்படின்னா? ஆமாங்க, அண்ணாமலை நமக்கு அண்ணாமலை மீது மாறுபட்ட கருத்து இருக்குது. அண்ணாமலை ஒரு டுபாகர் பேர் வழி தான், ஒரிஜினல் கிடையாது அவர். ஆமாங்க, ஆனஸ்டா. ஏங்க என்னங்க சொல்கிறீங்க? சரி, நான் ஒரே ஒரு கேள்வி கேட்குறேன், இதை கேட்டதுனால நான் அந்த பதில் கேள்வி கேட்குறேன். அண்ணாமலை நேர்மையான ஆளாக இருந்தார்னா, அவர் பதவியை விட்டு வெளியில் வந்தார்ல, மாஜி ஐபிஎஸ் வந்து ரிட்டையர்ட் ஆகி, அதாவது விஆர்எஸ் குத்து வெளில வந்துட்டு கட்சியில் இணைந்தார் இல்லையா, அன்றைக்கு அவருடைய சொத்து மதிப்பு என்ன, அவங்க பொண்டாட்டி பேரில் என்னென்ன சொத்து இருந்துச்சு, என்ன தொழில் நிறுவனங்கள் இருந்துச்சு, அவங்க 4 ஆட்டுக்குட்டி வச்சுருந்தேன் சொன்னார்ல, இன்னைக்கு அவருக்கு என்ன சொத்து இருக்குது? லண்டனுக்கு எதுக்கு போனார்? படிக்க போனான்னு உருட்டினார். ஏன் போனார் லண்டனுக்கு? வெளிப்படையாக சொல்லுவாரா? இப்போ அவங்க மனைவி பேரில் அவ்வளவு நிறுவனங்கள் நடத்துகிறார் பெங்களூரில். இப்போ கிட்டத்தட்ட வந்து எத்தனையோ கோடிகள் மதிப்புள்ள இடத்த வாங்கினார்னு ஒரு பத்திரமே வெளியில் வந்துச்சு. அவர் வந்து நேர்மையாளரா? யோகி சிகாமணியா? அப்போ அண்ணாமலையும் மற்ற அரசியல்வாதி மாதிரி தானா? ஏங்க அதுவும் ஒரே கேஸ் தாங்க. இங்கே வந்து சம்பாதி கற்றுக்கிட்டாருங்க, மிரட்டி சம்பாதி கற்றுக்கிட்டாரு. எப்படின்னா, அவர் போலீஸாக இருந்ததுனால யாரை மிரட்டா, எப்படி இடியை காட்டி மிரட்டியிருக்காரு, ஒன்றிய அரசாங்கத்தை காட்டி மிரட்டியிருக்காரு, வரியை இப்போ ஐடி டிபார்ட்மெண்ட்டை காட்டி மிரட்டியிருக்காரு, பல பேரை மிரட்டி தான் சம்பாரிச்சிருக்காரு. அந்த அடிப்படையில் அவர் அவ்வளவு இப்போ, ஏன்னா நண்பர்கள் கொடுக்குறாங்க வாடகை, லட்சக்கணக்கான ரூபாய் வாடகை அவர் இருக்கிற வீட்டுக்கு. எந்த நண்பருங்க அவர் கொடுப்பான்? நண்பர் எப்படிங்க லட்சக்கணக்கில் கொடுத்துட்டே இருப்பான்? அப்போ உன் ஆதாயம் இல்லாமல் அவன் தருவானா? அப்போ அவனுக்கு என்ன ஆதாயம் பண்ணி கொடுத்த? நான் இந்த வாட்சி நான் கட்டியிருக்க இந்த வாட்சிக்கு என்ன விலைன்னு எனக்கு தெரியும், இதுக்கு பில்லு என்னன்னு தெரியும், இது எப்படி எனக்கு வந்ததுன்னு எனக்கு தெரியும். என் பையன் இது வந்து அவனுடைய உழைப்பிலேருந்து வாங்கி கொடுத்த வாட்சி, பில்லு வச்சுருக்கேன். என் பையன் என்ன உழைச்சான்னு எனக்கு தெரியும். நீ ஒரு பில்லு மறந்திருந்த ரபேல் ஊழலை அம்பலப்படுத்துகிற மாதிரி ரபேல் வாட்சின்னு சொல்லி 3 லட்ச ரூபாய் மதிப்புள்ள, அது வந்து 5-6 லட்சம் அந்த மதிப்புள்ள வாட்சி, 3 லட்ச ரூபாய்க்கு ஒரு துண்டு சீட்டில் ஒரு சின்னதாக ஒரு விஷயத்தில் எடுத்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க? அதை எடுத்துன்னு வந்து துண்டு சீட் காட்டுறீங்க, அண்ணாச்சி கடையில் எழுதி கொடுப்பான் பாருங்க. சரி, ஏன் இந்த முறை பிஜேபியில் அண்ணாமலை கழட்டி விட்டாங்க? அவ்வளோதான், செல்லா காசு கருவேப்பிலை யூஸ் பண்ணுவாங்க, தூக்கி போடுவாங்க. எடப்பாடி தான் காரணங்க. எடப்பாடி லிஸ்ட் ரிலீஸ் பண்ணதுக்கு எடப்பாடி எப்படி காரணமாக இருக்கும்? ஏங்க எடப்பாடி தாங்க எல்லாத்தையும் அலோகேட் பண்ணது. கோயம்புத்தூரில் 2 தொகுதி கொடுத்தா எப்படியாவது அண்ணாமலை எப்படியாவது பிடிச்சி வாங்கிடுவார்னு தெரியும் அவருக்கு. அவரை காலி பண்ணோம், அவர் கேட்ட தொகுதி எதுவும் தரக்கூடாதுன்னு தான் தெளிவாக நயினார் நாகேந்திரோட சேர்ந்து உள்ளடி வேலை பார்த்து எங்கெல்லாம் ஜெயிக்க முடியாதோ அமைச்சர்கள் தொகுதியாக பார்த்து பிஜேபி தள்ளி விட்ருக்காங்க. பிஜேபி நிற்கிற எல்லா தொகுதி பாருங்கள், பாதி திமுக நேரடியாக மோதும், ஜெயிக்கவே முடியாது. இன்னொரு விஷயம், ஸ்டார் கேண்டிடேட்னு அங்கே எத்தனை பேர் தெரியும்? இப்போ 27 இடங்கள் வாங்கியிருக்காங்க. 27 இடங்களில் எம்ஆர் காந்தி ஏற்கனவே தெரிஞ்சவர், அவர் ஒரு ஆள் தான் தெரிஞ்சவராங்க, நாகர்கோயில். அவர் மீண்டும் ஜெயிப்பாரானா ஓரளவுக்கு அவருக்கு அங்கே லோக்கல் செல்வாக்கு இருக்குன்னு சொல்கிறாங்க. வானதி தொகுதி மாறிட்டாங்க, தெற்கில் இருந்தவங்க கோவை தெற்கு, இப்போ கோவை வடக்கு போயிட்டாங்க. அவங்களுக்கு பயந்து தான் ஓடி போயிருக்காங்க. யாருக்கு பயந்து? செந்தில் பாலாஜிக்கு பயந்து. ஏன்? அங்கே செந்தில் பாலாஜி அங்கே நிற்கிறார் கோவை தெற்கில், நேரடியாக நின்னா நம்ம தோற்றுருவோன்னு தெரியும், அதனால் அவங்க தொகுதி மாறிட்டாங்க. கடந்த முறையே கமலஹாசன் வெற்றி பெற்றாரா தோல்வி அடைந்தாரான்னு இவங்கெல்லாம் சொல்கிறாங்கல்ல, ஒரு நெரேட்டிவ் செட் பண்ணுறாங்கல்ல.
எனக்கு வந்து நம்பிக்கை எனக்கு இல்லை இவங்க சொல்கிற அந்த வெற்றி மேலே. ஏதோ ஒரு உள்ளடி வேலை பார்த்துருக்கு. கமலஹாசனை ஏமாற்றிட்டாங்க, இந்த அம்மா ஜெயிச்சதாக கணக்கு காட்டிட்டாங்க. ஆக மொத்தம் 5 வருஷம் முடிஞ்சு போச்சு. இப்போ வானதி ஜெயிப்பாங்களான்னு டவுட்டு, அங்கே பிரச்சனை இருக்குது. இன்னொரு விஷயம், தமிழிசை சவுந்தரராஜன் மயிலாப்பூரில் நிற்கிறாங்க. மயிலாப்பூரில் எந்த காலத்திலும் அவங்கெல்லாம் சொல்லுவாங்க, அங்கே நிற்கிறவங்க எல்லாருமே யார் தெரியுமாங்க, எல்லாருமே இவங்க தாங்க அவங்க தாங்கலாம் சொல்லுவாங்க. ஆனால் அது உண்மை இல்லை. அது காரணம் என்னென்னா, அங்கே வந்து இந்த சமூகத்து மக்கள் அதிகம் இருக்கிறார்கள் சொன்னால் கூட அவங்கெல்லாம் பெருமை இங்கே ஏற்கனவே சிட்டிங் எம்எல்ஏக்கு தான் சீட்டு கொடுத்துருக்காங்க. வேலு தான் அங்கே நிற்கிறாரு மறுபடியும் திமுகவுக்கு. சென்னையை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்க. எல் முருகன் திருப்பி வரார். எல் முருகன் மறுபடியும் வந்து மாநில அரசியலுக்கு திரும்புகிறார். அவர் மத்தியில் அமைச்சராக இருக்கார், சிட்டிங் அமைச்சர். இங்கே ஏற்கனவே ஊட்டியில் நின்னார், தோற்று போயிட்டார். எம்பியாக நின்னார், தோற்று போயிட்டார் ராசா கிட்ட. அப்புறம் வந்து எம்எல்ஏ எலெக்ஷனில் நின்னார், அங்கேயும் தோற்று போயிட்டார். மக்களால் விரட்டி அடிக்கப்பட்டிருக்காங்க. இவர் மறுபடியும் மாநில அரசுக்கு திரும்புகிறார். ஏதோ ஒரு திட்டத்தோடு வராங்க. இவங்க மக்களை நம்ப மாட்டாங்க, வாக்குச்சீட்டுகளை நம்ப மாட்டாங்க, இயந்திரங்களையும் எலெக்ஷன் கமிஷனையும் நம்புவாங்க, அதிகாரிகளை நம்புவாங்க. அப்போ ஏதோ திட்டத்தோடு தான் வராங்க. 27 இடங்களில் ஸ்டார் கேண்டிடேட். ஏன் சாத்தூருக்கு ஓடி போனார் நயினார் நாகேந்திரன்? ஏற்கனவே நின்று ஜெயிச்ச தொகுதியில் நிற்க வேண்டியது தானே. பயம், தோற்றுருவோன்னு பயம். ஆனால் அந்த தொகுதி அவர் எதுவுமே பண்ணலை. போன முறை தேர்தல் நேரத்தில் அவருடைய 4 கோடி மாட்டுச்சு. அதற்கு அண்ணாமலை தான் காரணம்னு ஒரு குற்றச்சாட்டு எழும்பிச்சு. அதனால் இந்த முறை அண்ணாமலை அவர் வந்து கருவறுத்துட்டாரு, சரியாக சேர்ந்து எடப்பாடியோடு சேர்ந்துன்னு ஒரு குற்றச்சாட்டு கருவறுத்த நயினார் நாகேந்திரன். ஆமாம், அப்படி தான் இன்றைக்கு வந்து ஒரு குற்றச்சாட்டு எழும்பியிருக்கு. அது நிஜமும் கூட தான் பார்க்கும்போது தெரியுது. ஏன்னா திட்டமிட்டு அண்ணாமலை இந்த தொகுதி தான் கேட்பார்னு ஏற்கனவே தெரியும். அப்போ வாண்டடாக அவர் ஏங்க இதில் பாண்டிச்சேரியில் பிரச்சாரத்துக்கு போயிருக்காருங்க அண்ணாமலை. அப்போ எப்படி நம்ப வைக்கிறாங்க பாருங்க, நம்ப வச்சு கழுத்து இருக்கிறாங்க பாருங்க. பாண்டிச்சேரியில் பிரச்சாரத்தில் இருக்காரு. பியூஷ் கோயல் வந்து இறங்கிட்டார். இறங்கின உடனே டக்குன்னு ஃபோன் பண்ணுறாங்க, ஐயோ நீ வராமல் அந்த கூட்டமே நடக்காதுப்பா, நீ கிளம்பி வந்தே ஆகணும். இல்லைங்க நான் வந்து சேர்ந்தாலே லேட் ஆகுங்க, 2 மணி நேரம் ஆகும் அங்கேருந்து பாண்டிச்சேரியிலேருந்து கார் எடுத்துகிட்டு வரதுக்குள்ளே, அவர் அவ்வளோ நேரம் காக்க வைக்க முடியாதுண்ணா. இல்லை தம்பி நீ உடனே வந்து சரி ஹெலிகாப்டரில் வாப்பா அப்படின்னு ஹெலிகாப்டரில் வந்து இறங்கினார். சும்மா வரல, ஹெலிகாப்டரில் வந்தார். 1/2 மணி நேரத்தில் அங்கே இங்கே வந்து இறங்கி மீட்டிங் போய் கலந்துக்கினாரா, உயர்மட்ட குழு மீட்டிங்கு. எல்லாரும் என்ன நினச்சாங்க, அண்ணாமலை திருப்பி ஹெலிகாப்டரில் வரார், வேட்பாளராக மாறிட்டார்டா நினச்சாங்க. ஆப்பு அடிச்சாங்களா பெருசா? ஏன் என்னாச்சு? நம்ப வச்சு ஏமாத்துறதாங்க. அதுக்கு தாங்க கருவு இருக்கிற வேலை. ஏன்னா அண்ணாமலை வந்து தான் ஒரு பெரிய ராஜதந்திரி, பெரிய அரசியல் நிபுணத்துவம் படைத்தவர்னு அப்படியே ஊரில் நான் பெரிய ஆள் சுற்றிட்டு இருந்தார்ல, ஆட்டக்காரான்னு சொல்லிட்டு இருந்தார். உனக்கு ஆடவே தெரியாது, பால் பொறிக்க போகிறது கூட ஆள் இல்லை, நீ ஓரமாக உட்காருன்ட்டாங்க. ஆனால் பியூஷ் கோயல் என்ன சொல்லியிருக்காருன்னா, அண்ணாமலையே சொல்லிட்டார் நான் தேர்தலில் போட்டியிட விரும்பலை அப்படின்னு சொல்லிட்டாரு. அதனால அவர் அதெல்லாம் பொய்ங்க, அதெல்லாம் சும்மா சப்பக்கட்டு. அண்ணாமலைக்கு அவர் கேட்ட தொகுதி கோயம்புத்தூரில் கேட்டார், கிடைக்கல. அவரை வேற ஒரு தொகுதியில் நில்லுங்கன்றாங்க. எனக்கு அந்த தொகுதி விருப்பம் இல்லைன்ட்டார். ஏன்னா ஏற்கனவே எந்த தொகுதிக்கு போனாலும் அண்ணாமலையை பொழந்துருவாங்க இந்த வாட்டி. ஏற்கனவே தலைவராக இருக்கும்போதே அவர் ஓட அடித்தாங்க. ஏன்னா அண்ணாமலை அவ்வளோ பொய்யருங்க, உண்மை இல்லாத ஆள் வந்தால். பொய் பேசுகிறதுலே மன்னர் நம்பர் 1. இந்த சொல்லுவாங்கள்ல டுபாகூர்லேயே நம்பர் 1 அந்த மாதிரி. ஓ நான் தான் நம்பர் 1, நீ நம்பர் 1 டுபாகூரில் ஏமாத்துறதுல. ஆனால் திமுகவை எதிர்க்கிறதுக்கு ஒரு பெரிய தைரியம் வேணும், அது அண்ணாமலை கிட்ட இருக்குல்ல. என்ன தைரியம்? பொய் பேசுகிற தைரியம், பொய் பரப்புற தைரியம். அவர் வந்து ஊழல் பட்டியல் போய் நம்ம ஆளுநர்கிட்ட கொடுத்தாருல்ல, ஏதாவது ஒன்று அதை நிரூபித்தாங்களா? ஒன்றிய அரசாங்கம் அவங்கள்ட்ட தானே இருக்குது, உள்துறை அவங்கள்ட்ட தானே இருக்குது. ஊழல் உண்மையாக இருக்கும் பட்சத்தில் திமுக அமைச்சர்களை பிடிக்க வேண்டியது தானே. இந்த தேர்தலில் எல்லாரும் தான் போட்டி போடுறாங்க. அப்போ அது பூரா தேர்தலுக்காக ஏற்படுத்தப்பட்ட பரபரப்பு தானே. ஆமாம் தானே சார்? அப்போ உண்மை இல்லைல்ல உங்ககிட்ட. அப்போ நேர்மை இல்லாதவர் தானே அவரு. நான் கேட்குறேன்ல, சொத்து எங்கேருந்து வந்துச்சு உனக்கு? நீ போகிற கார்கள் ஏது உனக்கு? ஐபிஎஸ்ஸாக இருந்தால் உனக்கு என்ன சம்பளம் கிடச்சிருக்கும்? சரி, எல் முருகன் தமிழக அரசியலுக்கு வர வேண்டிய உள்நோக்கம் சார், அவர் என்ன நினைக்கிறாருன்னா, எப்படினாலும் பாஜக மறுபடியும் மீண்டும் வந்து பெரிய லெவலில் எப்படியாவது நம்ம வந்து ஜெயிச்சிருவோம். கிஷனை ஏதாவது ஏமாற்றி எஸ்ஐஆரில் ஏமாற்றி நிறைய மாற்றி வச்சுருக்காங்க. எப்படியோ நம்ம வந்து ஜெயிச்சு ஒரு 10 சீட் 5 சீட் ஜெயிச்சிட்டா நம்ம ஜெயிக்க முடியாது, ஆளுங்கட்சி ஆக முடியாது, எதிர்கட்சியாகவாது நம்ம வந்து உட்காந்துக்கலாம். எப்படி எதிர்கட்சியாக வர முடியும்? திமுக ஜெயிச்சிருச்சுன்னா அதிமுக எதிர்கட்சி, அதிமுக ஜெயிச்சா திமுக எதிர்கட்சி. இல்லைங்க, நீங்கள் பிஜேபி எப்படி எதிர்கட்சியாக வர முடியும்? சரிங்க, திமுக ஜெயிச்சிருச்சு, அதிமுக பெருவாரியாக வெற்றி பெற்றுச்சு. சரி, எடப்பாடியை பிடிச்சி இது உள்ளே போட்டாங்கன்னா என்ன பண்ணுவீங்க? போட்டால் அடுத்த கட்டத்தில் யார் இருக்காங்களோ அவங்க தானே அதிமுக. எடப்பாடி எங்கே போகிறார்? கூட்டணியிலேருந்து நாங்கள் வந்து சொல்கிறோம், கூட்டணிக்கு இவர் தான் எதிர்கட்சி தலைவர் அப்படின்னு சொல்லி அவங்க கொடுத்தாங்கன்னா நீங்கள் வந்து ஒத்துக்கிட்டு போனோம் அப்படின்னு என்ன வேணால் பண்ணுவாங்க சார். இருக்கிற அப்படியே அதிமுக எம்எல்ஏக்கள்லாம் பிஜேபிக்கு மாறுவாங்க சார். அப்படியே மொத்தமாக கூண்டோடு மாறுவாங்க. ஒருத்தர் மாறினா எடப்பாடி பெரிய சாணக்கியர், அவ்வளோ தூரம் விட்டுருவாரா என்ன?
என்ன சாணக்கியர் பார்க்க தானே போகிறோம் நம்ம. இல்லை எப்படி சொல்ற, திமுக காங்கிரஸ் கொடுத்த தொகுதியை விட ஒரு தொகுதி கம்மியாக தானே பிஜேபிக்கு கொடுத்துருக்காரு. கரெக்டுங்க. எல்லாருமே அதிமுக நீங்க சொல்றதெல்லாம் எடப்பாடி தானே பிஜேபி ஆட்டி வச்சாரு. இப்போ என்ன நடக்கும்னா, இப்போ நீங்க சொல்றதுல நான் இன்னொரு உண்மையும் சொல்றேன். பாஜகவை எந்த இடத்துல வெற்றி பெற வைக்க கூடாதுன்றதுல ரொம்ப தெளிவா எடப்பாடி வேலை பார்க்கறாரு. எப்படி சொல்றீங்க? தான் தோத்தாலும் பரவாயில்ல, தான் வந்து தோத்துட்டு எப்படி நம்ம எந்த எதிர்க்க நம்ம ஜெயிக்க போறது இல்லை, முதல்வர் ஆக போறதுன்னு அவருக்கு தெரியும். எதிர்க்கட்சி தலைவராக மட்டுமே ஆயிக்கலாம். இவங்க ஜெயிச்சா தானே குண்டோடு மாற்றுவீங்க. தோத்துட்டா எனக்கு வந்து ஒரு கண்ணு போனாலும் பரவாயில்ல, எதிராளிக்கு 2 கண்ணு போகணுன்ற ஒரு வேலை இருக்கும்ல, அந்த வேலையை ரொம்ப சிறப்பு. அதனால தாங்க அமைச்சர்கள் நிற்கிற இடமா பார்த்து கொடுக்குறது. அப்புறம் இந்த யார் யாரெல்லாம் வந்து ஜெயிக்கவே மாட்டாங்களோ, இந்த இடத்துல செல்வாக்கே இல்லாத இடமா பார்த்து கூட்டணி கட்சிகளுக்கு வாரி வழங்கியிருக்காரு. இந்தா நீ வந்து பாமகவா, இந்தா எடுத்துக்கோ, நீங்கள் வந்து பிஜேபியா, இந்தா எடுத்துக்கோ அப்படின்னு வாரி வழங்கியிருக்காரு. ஒரு தொகுதியில் கூட. இப்போ நீங்கள் பிஜேபி சொல்கிறீங்க, அன்புமணி எங்கெல்லாம் டெபாசிட் போகுது பாருங்க. எங்கே போகும்? எல்லா இடங்களையும் போகும். பெரம்பூரில் எல்லா இடங்களையும். பாவம் உங்களுக்கே தெரியுது பாவம்னு. ஏங்க சௌமியா தோப்பாங்க, டெபாசிட் போகும் சௌமியாவுக்கு. ஏன்னா அந்த அம்மா பேசின பேச்சு அவ்வளோ 1000 ரூபாய் வேணான்றாங்க. அப்புறம் வந்து இலவசங்கள் கூடாதுன்னு பேசிக்கிட்டு இருக்கு அந்த அம்மா. இவர் வந்தால் நான் காசு கொடுப்பேன்றாரு அவங்க வீட்டுக்காரு. புருஷனுக்கும் முன்னாடிக்குமே உங்களுக்கு உள்ள ஒரு புரிதல் இல்லை. அப்போ பேசிக்க மாட்டீங்களா நீங்கள்? என்ன மாதிரியான பிரச்சாரத்தை இதில் மேற்கொண்டுட்டு இருக்காங்க? இந்த தேர்தலில் புருஷன் ஒரு பக்கம் பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காரு, தப்பாக சொல்லிட்டு இருக்காரு. அந்த அம்மா ஒரு பக்கம் வேற ஒன்று பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கு. ஸோ அடிப்படையில் எல்லா கட்சியிலும் பிரச்சனை இருக்குங்க. எல்லா கட்சியிலும் இருக்கு. பாமகவில் சௌமியா அன்புமணி கூட ஜெயிக்க மாட்டாங்க. வெற்றி பெறுவது ரொம்ப ரொம்ப கஷ்டம். நீங்கள் சொல்கிறத பார்த்தா அதிமுக திமுக தவிர யாருமே ஜெயிக்க மாட்டாங்க மாதிரி சொல்கிறீங்களே. உண்மைதான். நீங்கள் வந்து நான் திரும்பியும் சொல்கிறேங்க, தமிழ்நாட்டு அரசியல் களத்தில் அரசியலை உன்னிப்பாக கவனிக்கிற எல்லாருக்கும் தெரியும், ஸ்பாயிலராக கட்சி ஒன்று இருக்குன்னு சொன்னால் இவ்வளவு காலம் கடந்த தேர்தல் வரைக்கும் சீமான் அந்த ஸ்பாயிலர் வேலையை பார்த்தாரு. இப்போ அவருக்கு அடி சேர்ந்து விஜய் உள்ளே வந்திருக்கார். அவர் ஒரு ஸ்பாயிலர் கட்சி, ஸ்பாயிலராக ஓட்டை பிரிப்பார். வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பு இல்லை. ஆனால் வெற்றி என்பது உதயசூரனுக்கு ரெட்டலைக்கு மொத்தம் நடக்கும். அதில் யார் வெற்றி பெறுகிறார்கள் என்பது தான் நிதர்சனமான உண்மையாக இருக்க போது. மே 4ஆம் தேதிக்கு மேலே நிறைய பேசுவோம். நம்ம இப்படி கேட்கட்டுமா, காங்கிரஸ் விசஸ் பிஜேபி யார் எத்தனை தொகுதியில் ஜெயிப்பா? காங்கிரஸ் பிஜேபியை விட காங்கிரஸ் வெற்றி பெறும். ஏன் அப்படி சொல்றீங்க? பிஜேபிக்கு பெரிய செல்வாக்கு எங்கேயுமே கிடையாது. மயிலாப்பூர்ல தமிழிசை ஜெயிச்சிடுவாங்க, அப்படியே கண்ண மூடிட்டு 0 வாங்குவாங்க பாருங்க. பெருசா நோட்டாவுக்கு கீழே வாங்குறாங்களா? பர்టిక్యులர் கம்யூனிட்டியோட ஓட்டு, கம்யூனிட்டி ஓட்டு போட மாட்டாங்க. பிஜேபி ஓட்டு அந்த போட மாட்டாங்க. தமிழிசைக்கு போட மாட்டாங்க. அப்ப யாருக்கு போடுவாங்க? அவாள் நின்னுந்தாருன்னா நீங்க சொல்றத நான் நம்பி இருப்பேன். இவங்க அவாள் இல்ல. அப்ப யாருக்கு போடுவாங்க? வேற ஆப்ஷன் இல்ல அந்த மக்களுக்கு. அந்த மக்கள் வந்து வேலுவை தானே ஜெயிக்க வச்சாங்க. போன மாதிரி யாருங்க நின்னா? எஸ்வி சேகர் நின்றார், வெற்றி பெற்றாரா? வெற்றி பெற்றார். எஸ்வி சேகர் இந்த அம்மையார் காலத்தில் நின்னாரு, அதிமுக நின்னாரு, ஜெயிச்சாரு. ஏன்னா இதே மாதிரி இப்போ அதிமுக சப்போர்ட்ல தானே இவர் நிற்கிறாரு. தமிழிசை ஜெயிப்பாங்களா? ஜெயிக்க மாட்டாங்க. ஏன்னா எஸ்வி சேகர் யார்? அந்த நீங்கள் சொல்கிற அந்த சமூகத்து மக்களோட அவர் இருக்கிறவர். திமுகவோட நல்ல நெருக்கமாக இருக்கார், அதிமுகவில் இருக்கிற எல்லாரோட நெருக்கமாக இருக்கார். எஸ்வி சேகருக்கு அந்த சமூக மக்கள் ஓட்டு கிடைக்குது. அப்போ அவர் வெற்றி பெறார். இந்த வேலு வந்து ஏன் வெற்றி பெற்றார்? அந்த சமூகத்து மக்களோட அங்கேயே இருக்கிறவர், ஏற்கனவே வெற்றி பெற்றிருக்கிறார். இந்த 5 வருஷத்தில் அவர் நிறைய பண்ணியிருக்கிறாரு. மக்கள் அதை அங்கீகரிக்கிறாங்க. அந்த அடிப்படையில் அவருக்கு வாய்ப்பு இருக்குது. தமிழிசை என்ன பண்ணியிருக்காங்க? பெரிய பதவிங்க, கவர்னர் பதவிங்க. 2 மாநிலத்துக்கு கவர்னர் இருந்தாங்க. பதவி ஆசை, மத்திய மந்திரி ஆகணும்னு ஆசை, பேராசை. அந்த பதவியை ராஜினாமா பண்ணிட்டு எம்பி தேர்தல் நின்று மண்ணை கவ்வினாங்க தென்சென்னையில் போட்டிட்டு. இப்போ அதே மாதிரி எம்எல்ஏ ஆயிடணும், அமைச்சர் ஆயிடணும்னு கற்பனையோட இங்கே எம்எல்ஏ சீட்டில் நிற்கிறாங்க. இதுவும் அதே தான் நடக்கும். புதுசாக எதுவும் நடக்க போகிறது இல்லை. அதனால அங்கே ஸ்டார் கேண்டிடேட்னு யாரை வெற்றி பெறுவது ரொம்ப. இப்போ வானதியே ஜெயிப்பாங்களான்னு டவுட்டு, நயினார் நாகேந்திரன் ஜெயிப்பாரான்னு டவுட்டு. ஆனால் காங்கிரஸில் சில பேர் ஜெயிக்க வாய்ப்பு இருக்குது. நீங்கள் காங்கிரஸா பிஜேபியா அப்படின்னு சொன்னீங்கன்னா டெஃபினட்டாக வந்து இவங்க தான் ஜெயிப்பாங்க. சரி, அப்படின்னா இந்த பக்கம் அதிமுக கூட்டணியில் பாமக, திமுக கூட்டணியில் விசிகா, பாமக விசஸ் விசிகாவில் எப்படி? பாமக விசஸ் விசிகா 8 இடங்கள் வாங்கியிருக்கு. கடந்த முறை 6 இடங்கள் வாங்கி 4 இடங்கள் வெற்றி பெற்றாங்க. 2 இடம் குறைந்த சொற்ப வாக்குகளில் தான் தோற்று போனாங்க. அது உள்ளடி வேலைகள்னால தான் தோற்று போனாங்க. இந்த முறை 8இல் குறைந்தது 6 இடங்களாவது வெற்றி பெறுவாங்க. பாமகவை பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து சிங்கிள் டிஜிட் தாங்க. மொத்தம் 17 இடங்களே ஏதோ வாங்கியிருக்காங்க போல இருக்குது. இந்த 17 இடங்களில் ஒரு சில இடங்கள் தான் கிடைக்கும், ஒரு 2ஓ 3ஓ தான் கிடைக்கும் அவங்களுக்கு. பாக்கி எல்லாமே
ஓட்டுக்கள் பிரிஞ்சிரும். ராமதாஸ்க்கு ஒரு பக்கம் ஓட்டு பிரிஞ்சிரும். இவர்கள் மீது நம்பிக்கை இல்லாமல் பாதி பேர் அதிமுகவுக்கும் பாதி பேர் திமுகவுக்கும் போயிட்டாங்க. அப்போ அங்கே வந்து கழுதை தெரிஞ்சு கட்டரும்பாயிடுச்சு, கட்டரும்பையும் காணாமல் போய் சித்தரும்பாய் போச்சு. அதனால் அது வந்து ரொம்ப கஷ்டம். திமுக கூட்டணி ரொம்ப ஸ்ட்ராங்காக நல்லா இருந்துச்சு. தேமுதிக உள்ளே வந்ததுக்கு அப்புறம் தான் பிரச்சனைகள் மனக்கசப்புகள்லாம் வந்துச்சு. அப்போ தேமுதிக எத்தனை தொகுதிகளில் ஜெயிக்க வாய்ப்பு? தேமுதிக வாங்கி இருக்கிற 10 தொகுதிகளில் அதிகபட்சம் எனக்கு தெரிஞ்சு ஒரு ரெண்டு ஜெயிச்சா பெரிய அதிசயம். 2 எனக்கு தெரிஞ்சு விஜயபிரபாகர் மட்டும் ஜெயிப்பாரோன்னு தோணுது எனக்கு. விஜயபிரபாகரனுக்கு வாய்ப்பு இருக்குது, பிரேமலதாவுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, இவங்க 2 பேரும் ஜெயிக்கிறதுல யாராவது ஒருத்தர் ஜெயிச்சா போதும். ஒரு குடும்பத்தில் ஒரு ஆள் வந்தால் போதும்ப்பா, நான் அப்படின்னு நினைக்கிறேன். எனக்கு விஜயகாந்த் மீது பயங்கர மரியாதை இருக்குது. விஜயகாந்துக்காக விஜயபிரபாகரன் ஜெயிப்பார்னு எனக்கு தோணுது. இல்லை, விஜயகாந்துக்காக இல்லை, அந்த பையன் ஏற்கனவே அங்கே நின்று சொற்ப வாக்கில் தான் எம்பியில், அது உள்ளடி வேலை. அது மாணிக் தாகூரோட ஏகப்பட்ட பஞ்சாயத்துகள். அதனால தான் அவர் வந்து நிறைய உள்ளடி வேலை பார்த்தாங்க. அதனால அவன் தோற்று போயிட்டான். இல்லைனா அவன் கடந்த முறை ஜெயிச்சிருக்க வேண்டிய ஆள், அவன் குறைந்த வாக்கில் தான் தோற்று போயிட்டான். இந்த முறை அவருக்கு வாய்ப்பு இருக்குது. மற்ற இடங்களெல்லாம் பெரிய முகம் தெரிந்த ஆட்கள்லாம் யாருமே கிடையாது. 2வது வந்து இந்த முறை வந்து கூட்டணி கட்சிகளுக்கு அடிமட்டத்தில் இருக்க தொண்டர்கள், எல்லா கட்சியிலையும் நான் சொல்கிறேன், திமுக அதிமுகன்னு இல்லை, எல்லா கட்சியிலையும் அவங்க எல்லாம் சோர்ந்து போயிட்டாங்க. இவங்க ஏற்கனவே போட்டுக்கிட்ட சண்டைலாம் தெரியும்ல, ஒருத்தரை வந்து பயங்கரமாக சண்டை போட்டுட்டு இப்போ ஏதோ கூட்டணியில் கட்டி பிடிச்சி உருண்டுக்கிறாங்கன்ற விஷயம் இருக்குல்ல, இதை யாரும் கீழே இருக்கிற தொண்டர்கள் ஏற்றுக்கல. அதனால் அவங்கெல்லாம் பெரும்பாலும் அவர்களுக்கு பிடித்தவர்களுக்கு உதயசூரியன்னா ஓட்டு போடுவான், ரெட்டலன்னா ஓட்டு போடுவான். கூட்டணி கட்சிக்கு ஏன்டா நான் போடணும், நான் நோட்டாக்கு போட்டு போயிடுறேன், பிடிக்காதவனு கூட நான் போட்டு போகிறேன்னு மாற்றுவதற்கு வாய்ப்பு இருக்குது. அந்த அடிப்படையில் அந்த வாக்குகள்லாம் செதறும், மாறும். அதனால தான் நான் சொல்கிறேன், தேமுதிக வந்து ஒரு 2 இடம் ஜெயிச்சாலே பெரிய விஷயம். கருணாஸ் ஜெயிச்சிருவாரா? கருணாஸுக்கு வந்து வாய்ப்பு ஏன் இருக்குன்னா, கருணாஸ் நிற்பது வந்து அவர் தனி சின்னத்தில் நிற்கல, உதயசூரியனில் தான் நிற்கிறார். கருணாஸ் அப்படின்றத தாண்டி உதயசூரியன் ஒன்று இருக்குது. இப்போ நீங்கள் வந்து மதிமுக எடுத்துக்கிட்டிங்கன்னா, அவங்களுக்கு ஒதுக்கப்பட்ட தொகுதியில் 3ல் வந்து உதயசூரியன், 1 வந்து தனி சின்னம்னு சொன்னாங்க முதல்ல. அப்புறம் என்ன நடந்ததுன்னு தெரியல, திடீர்னு மறுபடியும் அந்த 1 உதயசூரியனே சொல்லிட்டார். அவர்களுக்கு வந்து வெற்றி மதிமுகவுக்கு வெற்றி அப்படின்றத விட உதயசூரியனுக்கான வெற்றி அப்படின்னு தான் பார்க்க வேண்டிய சூழ்நிலை. அதனால சூரியன் நிற்கிற இடங்களில் டஃப், சூரியனுக்கா ரெட்டலைக்கா, சூரியனுக்கா தாமரைக்கா, சூரியனுக்கா மாங்காவுக்கா, அப்படின்னு தான் வந்து மாம்பழத்துக்கான தான் போகும் பிரச்சனை. அப்போ பலமான கூட்டணியில் பலமான சின்னமாக இருக்கிற சூரியனுக்கு வாய்ப்புகள் அதிகம். விவரம் தெரியாதவனுக்கு கூட சூரியன் சின்னம் தெரியும், விவரம் தெரியாதவனுக்கு கூட ரெட்டலை தெரியும். ஸோ இதனால சொல்கிறேன் நான். இதுவே தனிச்சின்னத்தில் நிற்கிறார் அப்படின்னா அவர் வெற்றி பெறுவது கொஞ்சம் கஷ்டம் தான். ஓகே, கடந்த முறை அவர் ரெட்டலையில் தான் ஜெயிச்சார். ஆமாம், அதனால் அவருக்கு வந்து அந்த சின்னங்கள் மீது ஒரு தான் முக்கியம். நீங்கள் அதை தாண்டி வந்து இப்போ விஜய் என்கிற ஒரு மனிதர் இருக்காருன்னு சொன்னால், விஜய் வந்து தனக்கு கொடுத்த சின்னத்தை கொண்டு போய் சேர்க்கறதுக்கு ட்ரை பண்ணுறாரு. ஆனால் அது வேட்பாளர்கள் தெரியல. சின்னமும் இப்போ தான் உள்ளே வந்திருக்கு. விஜய் முகம் தெரியும், விஜய்க்கு என்ன சின்னம் ஒதுக்கிருக்கான்னு நமக்கு தெரியாது. அப்போ அந்த சின்னத்தை கொண்டு போய் சேர்க்குற வேலையை இவங்க செய்யவே இல்லை, வீடு வீடாக கொண்டு போய் சேர்க்கவே இல்லை. சோஷியல் மீடியாவில் போட்டுட்டாலே, இன்ஸ்டாகிராமில் போட்டாலே அவங்க ஜெயிச்சிட முடியுமா? ஒரு தொகுதிக்கு நீங்கள் ஆளெல்லாம் கூட்டி சேர்க்குறீங்க, எல்லா தொகுதிக்கும் வருவாங்களா? வரமாட்டாங்க. அப்போ அந்த இடமும் அவங்க ஸ்பாயிலராக தான் இருப்பாங்க. இந்த பக்கம் நாம் தமிழர் விசஸ் தாவேக்கா அப்படின்னா, நாம் தமிழர் தாவேக்கான்னு சொன்னீங்கன்னா நாம் தமிழர் தான். அதில் எந்த விதத்திலும் எனக்கு மாற்றுக்கிறது. 8.1% வச்சிருக்காங்க ஓட்டு கடந்த தேர்தல் வரைக்கும். சீமான் ஜெயிச்சிருவாரா? சீமானுக்கு வந்து கொஞ்சம் டஃப் ஃபைட்டு. சீமான் ஜெயிப்பாரா ஜெயிக்க மாட்டாரான்றது நான் சொல்ல முடியாது. இந்த பக்கத்தில் அப்படியே விஜய் ஜெயிக்க மாட்டாருங்க. நான் தான் ஏற்கனவே சொல்லிட்டேன், விஜய் ஜெயிக்கவே மாட்டார், வாய்ப்பு இல்லை. சீமான் வழக்கம் போல ஓட்டு வாங்குவார். ஆனால் விஜய் தோத்து சீமான் ஜெயிச்சிட்டாருன்னா சீமானை கையிலே பிடிக்க முடியாது இல்லை. ஆனால் உண்மையிலே எனக்கு என்ன தோணுதுன்னு சொன்னால், எனக்கு வந்து விஜய் ஜெயிக்கணும்னு நினைக்கிறேன் நான். ஏன்னு கேளுங்க, உங்களுக்கு ஏன்னு எனக்கு தெரியாது, எனக்கு ஏன்றதை நான் சொல்கிறேன். எனக்கு விஜய் ஜெயிச்சார்னா, ஜெயிச்ச உடனே ஒரு சட்டம் கொண்டாடணும் புதுசாக. அசெம்பிளியில் ஜெயிச்ச வெற்றி பெற்ற எம்எல்ஏக்கள் எத்தனை நாள் சட்டமன்ற கூட்டம் நடக்குதோ அத்தனை நாளும் காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் அந்த அசெம்பிளியில் உட்காரணும். உட்காராதவர்கள் 3 நாள் ஒழுங்காக வரலன்னா அவங்க பதவி நீக்கம் செய்யப்படுவார்கள்னு ஒரு சட்டத்திருத்தம் கொண்டாடணும். முதல் கூட்டத்தோடலே தலைவன் பதவி காலி ஆகிடும். இல்லை, அதனாலயா ஜெயிக்கணும்னு நினைக்கிறேன் நான். அரசியல்லாம் என்னன்னு சட்டமன்றம் வந்தால் விஜய் கற்றுக்கணும் அப்படிங்கிறதுக்காக விஜய் ஜெயிக்கணும்னு நினைக்கிறேன். ஆனால் சட்டமன்றத்தில் சீமான் மாதிரியான ஒரு ஆள் வேணுங்கிறதுக்காக சீமான் ஜெயிக்கணும்னு நான் ஆசைப்படுறேன். இல்லை, சீமான்லாம் வந்து சட்டமன்றத்துக்கு வந்து பேசுனா நல்லது தான். ஆனால் மக்கள் ஏற்றுக்கணும் இல்லையா? மக்கள் வந்து ஏன் 10 வருஷமாக அவரை ஏற்றுக்கல எனக்கு தெரியல. ஏன்னா அது என்னென்னா, அவரும் நிலையான நிலைப்பாட்டில் இல்லைங்க. திடீர்னு பெரியாரை நல்லவருனார், பெரியார் வழிகாட்டினார். அப்புறம் இது பெரியார் மண்ணுங்க. பெரியாரை நீங்கள் வந்து எவ்வளோ தூரம் கொச்சைப்படுத்துறீங்களோ, காசு வாங்கிட்டு எப்படிலாம் பேசுகிறீங்களோ, அப்போ உங்களை வந்து உதாசீனப்படுத்த தான். காரைக்குடி மக்கள் சீமானை எப்படி பார்க்குறாங்கிறது அது ரொம்ப முக்கியம். அது ரொம்ப முக்கியம். என்ன நடக்கும்னு தெரியல. ஆனால் இந்த தேர்தல் இதுவரை தமிழக அரசியல் காணாத ஒரு வரலாற்று மிக்க தேர்தலாக இருக்கும். களம் புதுசாக இருக்குது. வேட்பாளர்கள் ஒன்றா நீங்கள் தெரிஞ்ச முகமாலாம் இருக்கலாம், தெரியாத முகமாலாம் இருக்கலாம். ஆனால் ரொம்ப புதுசாக இருக்குது. என்னென்னா, பொய் பரப்புகிற தேர்தலாக இருக்குது.
முன்னாடிலாம் எப்படின்னா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அவர்களுடைய சாதனைகளை சொல்லி ஓட்டு கேட்பாங்க, அல்லது அவங்க இதெல்லாம் நான் பண்ண போகிறேன்னு சொல்லி ஓட்டு கேட்பாங்க. இந்த தேர்தல் வந்து பொய், அதிகமான பொய்யில் நீ சொல்கிறியா நான் சொல்கிறேன்னா, நீ 10 பொய் சொல்லிட்டியா நான் 15 பொய் சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி எல்லாரும் பொய்யை அள்ளி வீசிட்டு இருக்காங்க. ஆனால் அதில் அடிப்படை ஆதாரமே இல்லாமல் நிறைய பொய் பேசுகிறாங்க. அந்த பொய்யினுடைய ஒரு விஷயம் தான் எடப்பாடி முதல்வராகவே இருந்திருக்காரு. நகைகளை கோயில் நகைகளை உருக்கிட்டாங்க, திமுக கொள்ளடிச்சு எவ்வளோ ஆட்டை போட்டு தெரியலன்னு சொன்னார். கோயில் நகைகளை உருக்கிட்டாங்கன்னா எந்த கோயில் நகையை உருக்குனாங்கன்னு சொல்லணும், சொல்லலை. கிட்டத்தட்ட 8400 கோடி மதிப்புள்ள இடங்களை, நிலங்களை, கோயில் நிலங்களை இந்த 5 ஆண்டு காலத்தில் திமுக அரசாங்கம் கைப்பற்றி இருக்கு. மீட்டருக்கு 8400 கோடி, யோசித்து பாருங்க. அதே மாதிரி கிட்டத்தட்ட நீங்கள் நகை உருக்குற விஷயத்தில் ஓய்வு பெற்ற நீதியரசர் தலைமையில் தான் அது செய்வோம்னு சொல்லியிருக்காங்க. அடிப்படை ஆதாரம் இல்லாமல் அள்ளி வீசியிருக்காரு. இப்போ நம்ம தாவேக்கா சொல்ல வேண்டியதே இல்லை, அவங்க இஷ்டத்துக்கு அள்ளி விட்டுட்ருக்காங்க, பூரா பொய்யா. சிலிண்டரில் நம்ம என்ன பண்ண முடியும், அதுக்கு என்ன பிரச்சனை, என்ன பேசுகிறாரு. ஸோ அதனால் எல்லாரும் பொய் தான் பரப்புகிறாங்க. ஒட்டுமொத்தமாக பார்த்தீங்கன்னா திமுகவை மட்டும் எதிர்ப்பதற்காக இவங்கெல்லாம் கிளம்பி வந்திருக்காங்க. சீமானும் திமுக எதிர்க்கிறாரா, தாவேக்காவும் திமுக எதிர்க்குதா, அதிமுக எடப்பாடியும் திமுக எதிர்க்கிறாரா, பாஜகவும் திமுக எதிர்க்குதா. ஒற்றை முகமாக நிற்கிற ஆளை சுற்றி இத்தனை பேர் மடை கட்டிட்டு இருக்காங்க. பட் என்ன நடக்க போகுதுன்றதை நம்ம பொறுத்து தான் பார்க்கணும். நிச்சயமாக அதிரடியாக நிறைய விஷயம் சொல்லியிருக்கீங்க. இந்த தேர்தல் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களுக்குமே ஒரு புதுவிதமான தேர்தலாக இருக்க போது மக்கள் இப்படிப்பட்ட முடிவு எடுக்கிறாங்க, நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். நிறைய விஷயம் ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. நன்றி.